Right, good afternoon. போன வகுப்பு அதாவது இறுதி வகுப்புல நாங்கள் இந்த தரவுத்தளங்களை கணனிகள்ல எவ்வாறு உருவாக்குறது, ரைட், இந்த SQL என்ற மொழியை பயன்படுத்தி ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ் என்ற ஒரு மொழியை பயன்படுத்தி எவ்வாறு தரவுத்தளங்களை கணனிகளில் உருவாக்கலாம்னு பார்த்தோம். இது ஒரு அறிமுகம் மட்டும்தான் போன கிளாஸ்ல பார்த்தோம். இதுல நிறைய விடயங்கள் படிக்க இருக்கு. ஞாபகப்படுத்தி பாருங்க, நாங்கள் ஒரு SQL ஒன்றை யூஸ் பண்ணணுமாக இருந்தால் SQL மொழி ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ் என்ற மொழியை பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு தரவுத்தள மென்பொருள் ஒன்று தேவை. அதுக்காக நாங்கள் தெரிவு செய்த மென்பொருள் தான் MySQL. ரைட், MySQL என்ற மென்பொருள்ல நாங்கள் SQL என்ற மொழியை பிரிவிக்கிறோம். அப்ப MySQL நான் நிறுவிட்டு அதில் தான் SQL நாங்கள் எழுதி கொண்டு வரோம். அப்போ நாங்கள் அந்த SQL கோடிங் எழுதிக்க நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், SQL ரெண்டு விதமாக நாங்கள் அந்த கோடிங் எழுத போகிறோம். அதில் ரெண்டு விதமான விடயங்கள் அதில் இருக்கு. ஒன்று DDL என்று சொன்னேன், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இன்னொன்று சொன்னேன் DML என்று சொன்னோம், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இப்போ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் சம்மந்தமாக சில கட்டளைகளை நாங்கள் எழுதணும், இல்லை சில கோடிங் நாங்கள் எழுதணும். அது என்னதுக்கு பயன்படுத்துகிறேன்னா, உங்களுடைய தரவுத்தளத்தின் கட்டமைப்புகள், அட்டவணைகளின் உருவங்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய புலங்கள், பண்புகள் எப்படிப்பட்டவை, என்னென்ன பண்புகள் வரும், இது தொடர்பான விடயங்கள் எல்லாம் DDL வகையை சார்ந்தது. டேட்டா டெஃபினிஷன், அதாவது உங்களோட டேபிளை நீங்க டிஃபைன் பண்றீங்க, வரையறுக்கிறீங்க. DML சொல்றது நீங்கள் உருவாக்கின டேபிளுக்குள்ள தரவுகளை சேமிச்சா பிறகு அந்த தரவுகளை கையாளுறது அல்ல தரவுகளை சேமிக்கிறது சம்பந்தமான விடயங்கள். தரவுகளை சேமிக்கிறதா இருக்கலாம், சேமிச்ச தரவுகள் அழிக்கிறதா இருக்கலாம், மாற்றம் செய்யறதா இருக்கலாம். இப்படியான தரவுகளை கையாளுறது தொடர்பான விடயங்களை டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் சொல்லுவோம். அப்ப நாங்கள் இந்த ரெண்டையும் தான் நாங்கள் கோடிங்காக எழுத போறோம். ரைட், உதாரணத்துக்கு நாங்கள் போன கிளாஸ்ல பாருங்க, என்ன டேபிளை உருவாக்கினோம். சரிதானே, டேபிளை உருவாக்கினோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கிரியேட் ஒரு கொமாண்ட் பாவிச்சு டேபிள் இந்த நேம் போட்டு எல்லாம் எழுதினோம். இந்த கொமாண்ட், அந்த கிரியேட் என்று நாங்க பாவிச்ச கொமாண்ட் வந்து DDL வகையை சார்ந்தது. ஏன் DDL வகையை சார்ந்ததுன்னா, அந்த டேபிள் அந்த கட்டமைப்பை அந்த கிரியேட் என்ற கொமாண்ட் தான் உருவாக்கி இருக்கு. அதுல தான் என்னென்ன புலங்கள் வரணும், அதாவது என்னென்ன பண்புகள் வரணும்ன்றதை நாங்கள் அதுல தெரிவு செய்யணும். அப்ப அந்த டெஃபினிஷனோடான அந்த தரவுகளின் கட்டமைப்போடான தொடர்பு இருக்கு. ஸோ நாங்க பயன்படுத்தின கிரியேட்ன்றது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் சொல்லுவோம். டேட்டா மேனிப்புலேஷனுக்கு நாங்கள் இன்னும் போகல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன நாங்கள் படிச்சு கொண்டு போய்க்க நீங்கள் அந்த ரெண்டு ஹெடிங்கையும் பிறருக்கு அடுத்து பாருங்க, உங்களுக்கு மிக தெளிவாக எல்லாம் கிளியரா சரிதானே. இப்போ அது வேண்டாம். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்வோம், திருப்பியும் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டேபிளை கிரியேட் பண்ணி அதுல இருந்து தொடர்வோம். ஏன்னா நாங்கள் போன கிளாஸ்ல ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டேபிள் மட்டும்தான் கிரியேட் பண்ணினோம். அது நிறைய புலங்களையும் சேர்க்கையில்லை, அதே போல அதுக்குள்ள தரவுகளையும் சேர்க்கையில்லை. அப்போ இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு டைம் இருக்கிறதுனால ஆரம்பத்திலே ஒரு டேட்டாபேஸை புதிதாக கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டேபிளை கிரியேட் பண்ணி டேட்டாவையும் ஆட் பண்ணுவோம். எங்களுக்கு டைம் இருந்தால் வேறு என்னென்னலாம் செய்யலாம்னு பார்ப்போம். ரைட் தானே? ரைட். ரைட், காமிச்சுக்கணும். நாங்கள் புதிதாக நான் இப்போ MySQL ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த WAMP என்ற சர்வரை யூஸ் பண்ணி அதில் MySQL இருக்கு. WAMP என்ற சர்வரை ஓப்பன் பண்ணி அதில் MySQL ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு ஒரு கொமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். நாங்கள் OSல படிச்சிருக்கோம். இது ஒரு கொமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், முழுக்க கட்டளைகள் மூலமாகத்தான் நாங்கள் கணினியோட தொடர்பாக மேற்கொள்ளும். ரைட், நாங்கள் ஒரு சிறிய உதாரணம் ஒன்று செய்து கொண்டு போவோம். ஏன்னா நாங்கள் எல்லா கோடிங்கை நாங்கள் பிரயோகிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கருத்துள்ள ஒரு அட்டவணை, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டேபிள் இருந்தால் தான் செய்யலாம். ஸோ அதுக்காகத்தான் நான் அண்டு விட்டதிலிருந்து தொடராமல் புதிதாக செய்கிறேன். புதிதாக செய்ய உங்களுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட் என்ற ஒரு டேபிளை உருவாக்கி, ரைட், ஸ்டூடெண்ட் என்ற ஒரு டேபிள் உருவாக்கி ஆரம்பத்தில் என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட் என்ற டேபிளை டிரெக்டாக உருவாக்கலாம். ஏன், அது ஒரு டேட்டா பேஸ் தான் இருக்கு. அப்போ ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கும்னு சொன்னா நாங்கள் என்ன டேட்டா பேஸை கிரியேட் பண்ணித்தான் அதுக்குள்ள பிறகு டேபிளை உருவாக்கணும். டேட்டா பேஸை கிரியேட் பண்றதா இருந்தா நாங்கள் என்னென்ன டேட்டா பேஸ் எங்களோட MySQL சாஃப்ட்வேர்ல இருக்குன்றதை முதல்ல நாங்கள் வியூ பண்ணலாம். அதுக்கு தான் ஷோ டேட்டா பேசஸ் சொன்னான். இது அவசியம் இல்லை, சரிதானே.
ஷோ டேட்டா பேசஸ்ன்றது இப்போ எங்களுக்கு தேவையான இல்லை. நான் சும்மா காட்டுறேன் உங்களுக்கு. ஷோ டேட்டா பேசஸ் டைப் பண்றேன். ரைட், இப்போ பாருங்க இது எல்லாமே இந்த MySQL என்ற மென்பொருளில் இருக்கக்கூடிய டேட்டா பேசஸ். இப்போ நாங்கள் போன கிளாஸில் உருவாக்கின டேட்டா பேஸ் நான் நினைக்கிறேன் இந்த பேங்க் டிபி என்றதான் நாங்கள் போன கிளாஸில் உருவாக்கினாங்க. ரைட், இப்போ உங்களுக்கு வேண்டாம் புதிதாக ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கும். ஒரு புதிதாக டேட்டா பேஸ் உருவாக்குறதா இருந்தால் கிரியேட் தான் கமாண்ட். கிரியேட் ஸ்பேஸ் விட்டு டேட்டா பேஸ். ரைட், கிரியேட் ஸ்பேஸ் விட்டு டேட்டா பேஸ் ஸ்பேஸ் விட்டு டேட்டா பேஸ் நேம். ரைட், நீங்க கொடுக்க வேண்டிய நீங்க உருவாக்க வேண்டிய டேட்டா பேஸ் நேம். இப்போ கிரியேட்டும் டேட்டா பேஸும் அப்போ நீங்க டைப் பண்ணணும். சரிதானே? நீங்க கிரியேட்டும் டேட்டா பேஸும் எப்பவுமே டைப் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் டேட்டா பேஸின் நேமை மட்டும் நீங்க புதிதாக கொடுத்தீங்கன்னா சரி. ரைட், இப்போ நான் ஸ்கூலுக்கு தான் ஒரு டேட்டா பேஸ் உருவாக்க போறேன். ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் வைக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ன்றது அவன டீட்டெயில் ஸ்டோர் பண்ண போறேன். அப்போ டேபிளுக்கு ஸ்டூடெண்ட் வைக்கிறது ஓகே. டேட்டா பேஸ்ன்றது அந்த முழு ஸ்கூலுக்கு தான் நாங்கள் உருவாக்க போறோம். அப்போ நான் இப்போ ஸ்கூலின் பேர் போட்டு இப்போ உதாரணத்துக்கு அந்த ஸ்கூலின் பேர் ஏபிசின்னா ABCDB என்று போடுறேன். சரிதானே? ABCDB இதுதான் டேட்டா பேஸின் நேம் வந்து வைப்போம். கிரியேட் ஸ்பேஸ் விட்டு டேட்டா பேஸ் ஸ்பேஸ் விட்டு ABC_DB இதுதான் அந்த டேட்டா பேஸின் பேர். ABC என்றதுதான் ஸ்கூல் ரெண்டு வைப்போம். நான் ஒரு அண்டர்ஸ்கோரை போட்டு டிபி என்று கொடுக்கணும் இல்லை, நாங்கள் டேட்டா பேஸ்ன்றதுக்காக சும்மா டிபி என்று கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுவேனா இருந்தால் ரைட், என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுவேனா இருந்தால் இந்த டேட்டா பேஸ் இப்போ கிரியேட் ஆகிடும். ஓகே ஓகே ரைட், இப்போ கிரியேட் ஆகிடுது. இப்போ டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிட்டுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த டேட்டா பேஸில் டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா ஷோ டேபிள் டைப் பண்ணி பாருங்க, இந்த டேட்டா பேஸ் இருக்கு. ரைட், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் போன கிளாஸில் நாங்கள் கொமாண்ட் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் டைப் பண்ணின கொமாண்டை ரீடைப் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன அரோ கீஸால மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அப் அரோ கீயை கொடுத்தீங்கன்னா அப் அண்டுக்கு இருக்கு தான் மேல் நோக்கின அரோ கீ, அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் முதல் நீங்கள் டைப் பண்ணதெல்லாம் வரும். ஸோ ஷோ டேட்டா பேஸஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணினு சொன்னா பாருங்க இப்போ நான் கொடுத்த ஏபிசி ரைட் ABCDB இங்க இருக்கு. மூன்றாவதான் ABCDB என்றதை நான் இப்போ உருவாக்கினது. ஸோ ABCDB என்று இருக்கு. ஓகே, டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிட்டு. இப்போ நாங்கள் அதுக்கு போய் இப்போ டேபிள் வந்து உருவாக்க போகிறோம். மறந்துடாதீங்க, நான் இப்போ உருவாக்க வேண்டிய டேபிள் ஸ்டூடெண்ட் என்ற பேரில் உருவாக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்பீடாக செய்வோம். ஏன்னா நாங்கள் இதெல்லாம் செய்த விடயம் தான், கொஞ்சம் ஸ்பீடாக செய்யணும். ஸ்டூடெண்ட் என்ற நேமில் ஒரு டேபிள் உருவாக்க போகிறோம். அப்போ ஸ்டூடெண்ட் என்ற டேபிள் ஒரு ஸ்டூடெண்ட் என்ற நேமில் ஒரு டேபிள் உருவாக்க போகிறோம்னா டிரெக்டாக உருவாக்கலாம். அதே உங்கள்ட்ட எத்தனையோ டேட்டா பேஸ் இருக்கு. அந்த டேட்டா பேஸில் எந்த டேட்டா பேஸில் இந்த ஸ்டூடெண்ட் என்ற டேட்டா பேஸை உருவாக்க போகிறோம், ஸ்டூடெண்ட் என்ற டேபிள் உருவாக்க போகிறோமோ அந்த டேட்டா பேஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ அந்த டேட்டா பேஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு சேஞ்ச் என்று சொல்லி யூஸ் என்று சொல்லி ஒரு கமாண்ட் யூஸ் என்று போட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த டேட்டா பேஸின் நேம். ஸோ ABC_DB. ஓகே, யூஸ் என்று டைப் பண்ணி யூஸ் தான் கமாண்ட் ஸ்பேஸ் விட்டு டேட்டா பேஸ் நேம். ஸோ செமிகோலன் போடுறாங்க ஒவ்வொரு கமாண்ட் முடிகிறதுக்கு. இப்போ பாருங்க டேட்டா பேஸ் சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ நாங்கள் டேட்டா பேஸுக்குள்ள நாங்கள் டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிட்டோம். ABCDB என்ற டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்வோம், டேபிளை உருவாக்குவோம். ரைட், ஸோ இதுவும் நாங்கள் போன கிளாஸ்ல பார்த்தபடியா ஸ்பீடாக பார்ப்போம். கிரியேட் தான் கமாண்ட் ஸ்பேஸ் விடுங்க டேபிள். நான் டேபிளை தான் உருவாக்க போறேன். ஸோ டேபிள், இனி டேபிள் இந்த நேம். ஸோ கிரியேட் ஸ்பேஸ் டேபிள் ஸ்பேஸ் விட்டு டேபிள் நேம். ஸோ இது நீங்க என்ன மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். இது நீங்க ப்ராக்டிஸில் வேற மீனிங்ஃபுல்லா படிச்சீங்கன்னா மறக்க மாட்டீங்க. கட்டாயமா இப்படியான கோடிங் வரும். ஸோ டேபிள் நேம் நான் ஸ்டூடெண்ட் நேம் வைக்கிறேன். ஸ்டூடெண்ட். இனி இப்படியே போட்டு செமிகோலன் போடலாத போன கிளாஸ் சொன்னேன்னு சொன்னா எந்தெந்த ஃபீல்டு உங்களோட டேபிள்ல வரப்போகுது, எந்தெந்த அட்ரிபியூட் வரப்போகுதுன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க என்ன செய்யணும், அந்த அட்ரிபியூட்ஸையும் டேபிளை கிரியேட் பண்ணிக்க தான் அட்ரிபியூட்ஸையும் நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ பிரேக்கெட் போடுவீங்க. ரைட், பிரேக்கெட் போட்டு இப்போ என்ன செய்யணும், உங்களோட ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் நேமை கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் அட்மிஷன் நம்பர் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் வைப்போம். ஸோ ADN கொடுக்குறேன். ரைட், ஒரு ஸ்பேஸ் வரும். இனி என்ன கொடுக்கணும், இந்த அட்மிஷன் நம்பர் அந்த அட்ரிபியூட்ல ஸ்டோர் பண்ண போற டேட்டா டைப் என்ன,
அது டெக்ஸ்டா நம்பரா ரைட் கரன்சியா ஸோ அந்த டைப்பை கொடுக்கணும். நான் நம்பர்ன்னு எடுத்துக்கொள்றேன், அதுலேயும் ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் எடுத்துக்கொள்றேன். பொதுவாக அட்மிஷன் நம்பர்னா முழு எண்ணா தான் இருக்கு. ஸோ முழு எண்ணா இங்க MySQL INT யூஸ் பண்ணும். INT இன்டீஜர் சொல்றது முழு எண்ணை, அது இங்க MySQL INT சொல்லப்படும். பிராக்கெட்டுக்குள்ள அது இந்த லென்த், இந்த அட்மிஷன் நம்பருக்குள்ள எத்தனை கேரக்டர்ஸ் வரும். என்னடா உங்களுக்கு தெரியும் ஸ்கூல்ல 5 கேரக்டரா 10 கேரக்டரா 8 கேரக்டரா அதை கொடுக்கும். இப்போ ஸ்கூல்ல 5 கேரக்டர்னா நான் 5 கொடுப்பேன். அதில் 4 கேரக்டர் 4 தான் அந்த ஸ்கூல்ல கொடுப்பேன்னா 4 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணும். ஓகே பிள்ளைகள். ஸோ இவ்வளவு தான் ஒரு பண்புக்கு ஒரு அட்ரிபியூட்டுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது. இதே மாதிரி எல்லா அட்ரிபியூட்டுக்கும் நீங்க செய்யும். இப்ப காமா போட்டுட்டு அடுத்த அட்ரிபியூட் இப்படியே போகணும். ரைட், திருப்பி பாருங்க. அட்ரிபியூட்டின் நேம் ADN போட்டிருக்கேன், ஸ்பேஸ் விட்டு என்ன டைப் பண்ணி போட்டிருக்கேன், பிராக்கெட்டுக்கு அது இந்த லென்த். ரைட், இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டாம், போன கிளாஸ் நான் சொன்னேன்னு செய்யல. ரெண்டாவது அட்ரிபியூட்டை டைப் பண்றதுக்கு முதல் இந்த அட்ரிபியூட் தான் பிரைமரி கீயா வரப்போகுதுன்னு வைப்போம். இந்த ADN தான் பிரைமரி கீயா செட் பண்ண போறேன். பிரைமரி கீயா செட் பண்ண போறேன்னு சொன்னா அந்த அட்ரிபியூட்டுக்குள்ள வெற்று பெருமானங்கள் இருக்கக்கூடாது, நல் பெருமானங்கள் இருக்கக்கூடாது. ஸோ நல் பெருமானங்கள் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் இந்த இதுக்கு பக்கத்தையே நீங்க இப்ப பிரேக்கெட்டை போட்டுட்டு இதுக்கு பக்கத்தையே நாட் நல் டைப் பண்ணி விடுங்க. நாட் நல் 2 வேர்ட்ஸ் நாட் ஸ்பேஸ் விட்டு நல். ஸோ இப்படி நீங்க டைப் பண்ணி விட்டீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த அட்ரிபியூட் நல் பெருமானங்களை கொண்டிருக்க இயலாது, அதாவது எம்டியா இருக்க இயலாது. நீங்க நொட் நல்லன்றது நீங்க எதுக்கும் கொடுக்கலாம், எந்த அட்ரிபியூட்டும் கொடுக்கலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல சில அட்ரிபியூட் எம்டியா இருக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்படி இருக்கத்தக்கு தான் நீங்கள் நொட் நல்ல கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் அவங்க அதை எம்டியா வச்சிருக்கிறாரு. ஆனா அட்மிஷன் நம்பர் ஒரு நாளுமே எம்டியா இருக்க இயலாதுன்னு எங்களுக்கு தெரியுமே, அது பிரைமரி கீயா வரப்போகுது. ஸோ அப்போ அதுக்கு கட்டாயமா டேட்டா வரும். அப்ப நாங்க என்ன செய்வோம், நொட் நல்லன்னு போட்டுருவோம். இப்ப நீங்க நேமுக்கு அல்லது ஒரு உதாரணத்துக்கு என்ன ஒரு NIC இருக்குன்னு வைங்களேன், NIC நீங்க கிரியேட் பண்ணிட்டு நோட் நல் போட்டா ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு NIC நம்பர் இல்லைன்னா நீங்கள் எம்டியா விட்டு போயிடலாம். ஏன் நோட் நல் போட்டீங்க எம்டியா விட்டு போக அது அலோவ் பண்ணாது, அதுக்குள்ள ஏதோ ஒரு நம்பரை சும்மா டைப் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்காகத்தான் நாங்கள் எல்லா பண்புகளுக்கு நோட் நல்ல யூஸ் பண்றது இல்லை. யூனிக்கா வரக்கூடிய பிரைமரிக்கா வரக்கூடிய அட்ரிபியூட்ஸ் மட்டும் போட்டுக்கொள்ளும். சரி, இப்ப கமா முதலாவது அட்ரிபியூட் இப்ப உருவாக்கியாச்சு. ரைட், இப்ப நாங்க என்ன செய்வோம், ஸ்டூடெண்ட் நேமை உருவாக்குவோம். ஸோ ST நேம் போடுறோம். ரைட், ST நேம் இதுதான் ரெண்டாவது அட்ரிபியூட். ST நேம் ஸ்பேஸ் விடுறேன். இது இந்த அட்ரிபியூட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும் கேரக்டர்ஸ் தான் வரும், எழுத்துக்கள் டெக்ஸ்ட் தான் வரும். ஸோ அதுக்காக நாங்கள் வாச்சார் என்று சொல்லுவோம், VARCHAR. இது கேரக்டர்ஸ் எழுத்துக்களை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்துற தரவு வகை டேட்டா டைப். சாரும் யூஸ் பண்ணலாம், வாச்சாரும் யூஸ் பண்ணலாம். அதுஇந்த லென்த் வித்தியாசப்படும், நாங்கள் வாச்சாரை யூஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இனி என்ன செய்யலாம், இதுக்கு நீங்க லென்த்தை கொடுங்க. பிராக்கெட்டுக்குள்ள நான் 25 கேரக்டர்ஸ் என்று கொடுப்பேன். ஓகே ரைட். ஸோ அட்மிஷன் நம்பர் கிரியேட் ஆகிட்டுது, அதே போல ST நேம் கிரியேட் ஆகிட்டுது. இதுக்கு நல் தேவையில்லை, சுக்கமாக போட்டுக்கொள்வோம். மூன்றாவதாக நாங்கள் ஒரு அட்ரிபியூட்டை உருவாக்கி கொள்வோம். ஏஜ் என்று பார்ப்போம், அவருடைய வயது. ரைட், ஏஜ். ஸோ ஏஜ் என்று கொடுப்போம். ஏஜ் ஸ்பேஸ் விடுறேன். வயதுன்றது டெக்ஸ்ட் இல்லை, அது நம்பர். ஸோ INT முழுவன் தானே வயது, இன்ட் என்று போடுறேன். ஸோ பொதுவாக ஸ்டூடெண்ட் வயது 2 எழுத்துலான் இருக்கும். ஸோ 2 கொடுக்கும். ரைட், நீங்க 3 ஒரு எழுத்தை கூட கொடுக்காதீங்க. 3 கொடுத்தீங்கன்னா 3 கேரக்டரை ஸ்டோர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி மெமரியில ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். தேவையில்லாம மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். ஏன்னா எங்களுக்கு 2 எழுத்து தான் வரப்போகுது. வயதுன்னா உங்களுக்கு தெரியும், 3 டிஜிட்ல ஒரு ஆளுங்க வயது இருக்குமா, ஒரு ஸ்டூடெண்ட் வயது கட்டமா 2 டிஜிட் தான் இருக்குமே. 10 வயது 15 வயது 20 வயது அப்படித்தான் இருக்க போகுது. 2 டிஜிட். ஓகே, சுத்தமா நீங்கள் இது கட்டாயமா ஒரு ஆள் தன்னுடைய வயது என்டர் பண்ணணும்னு நினைச்சா நீங்க நோட் நல்லன்னு போடணும். பக்கத்துல நோட் நல்லன்னு போட்டு அதை எம்டியா விடையலாம். ரைட், கம்மா. ரைட், அடுத்ததை நாங்கள் இன்னொரு பார்ப்போமே. இப்ப அவருடைய சிட்டி என்று பார்ப்போம். அவர் வாசிக்கிற நகரம் சிட்டி. ரைட், சிட்டி கீழே வருது பாத்தீங்கன்னா தெரியும், சிட்டி ஸ்பேஸ் விடுறேன், நகரம். ஸோ சிட்டி என்பதுக்குள்ளே அவற்றை நகரத்தின் பேர் வரப்போது. அப்போ அதுவும் டெக்ஸ்ட் தான், வாச்சாரன் VARCHAR. பிராக்கெட்டுக்கு சிட்டியின் லென்த் ஒரு 20 கேரக்டர்ஸ் போடுறேன். 20 ஒரு சேஃப்டிக்காக கொஞ்சம் கூட போடும். ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு அட்ரிபியூட்டை உருவாக்குவோம். ஸோ கமாண்ட் போடுவோம். அவற்றை ஜெண்டர் ஆனா பெண்ணாண்டு போடுவோம். ரைட், ஜெண்டர்.
ஸ்பேஸ் விடுறேன். ஜெண்டருக்கு மேல் அல்ல ஃபீமேல் என்று தான் வரும், உங்களுக்கு தெரியும், அதுவும் வாட்சார் தான். ரைட், பிராக்கெட்டுக்கு மேல் என்றதில் 4 எழுத்து இருக்கும், ஃபீமேல் என்றதில் 6 எழுத்து இருக்கும் இல்லையா? 6 போட்டோம்னா காணும். மேல் அதிகமாக எழுத்து போடுறதில்லை. ஃபீமேல் என்றதில் FE MALE, அப்போ 6 எழுத்து தான் மேக்ஸிமம், மேல் குறைவாக வருது. ஸோ ஓகே, கம். ரைட், எல்லா பண்பும் உருவாக்கிட்டோம் வைப்போம். அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், சிட்டி, ஜெண்டர், 5 பண்பு உருவாக்கியிருக்கிறோம். அதில் நான் அட்மிஷன் நம்பர் தான் நொட்னல் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதை தான் நான் பிரைமரி கீயை செட் பண்ண போகிறேன். இறுதியாக நாங்கள் சொல்லுவோம் இதில் எது பிரைமரி கீ என்று. வேற வழியும் இருக்கு பிரைமரி கீயை உருவாக்குறதுக்கு, நாங்கள் இப்போ சொல்லுவோம். ஸோ எது பிரைமரி கீன்னு சொன்னால் அட்மிஷன் நம்பர். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பிரைமரி கீன்னு போட்டு பிரைமரி கீயா 2 வேர்ட்ஸ் ஒன்றா எழுதக்கூடாது, சேர்த்து பிரைமரி கீ பிராக்கெட்டுக்குள்ள. இப்போ நீங்கள் உருவாக்கின அட்ரிபியூட்ஸில் எது பிரைமரி கீயோ அதை கொடுங்க. இப்போ நான் உருவாக்குனதுல அட்மிஷன் நம்பர், ஸோ ADNO. ஸ்பெல்லிங் பிரச்சனை இல்லை, சாரி கேஸ் பிரச்சனை இல்லை, கேபிட்டலோ சிமோலோ நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். ஸ்பெல்லிங் சரியா இருந்தால் சரி. நீங்கள் பாருங்க, இதில் ADNOவை A கேபிட்டலா போட்டுட்டு இதில் A சிமோலா போட்டாலும் இந்த கேஸ் சென்சிட்டிவ் என்ற பிரச்சனை இல்லை, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸ்பெல்லிங்கை மட்டும் சரியா இருந்தா ஓகே. ரைட், இதுல வேற ஸ்பெல்லிங் கொடுத்துட்டு அல்லது இதுல AD_NO கொடுத்துட்டு இதுல ADNO தொடர்ச்சியா கொடுத்தீங்கன்னா அங்கே எரர் தான் வரும். சரி, ஓகே. பிரைமரி கீயும் செட் பண்ணியாச்சு. ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணின பிராக்கெட்டை முடிப்போம். ரைட், இறுதியா செமிகோலன் போடுவோம். ஓகேயா? இதுவும் போன கிளாஸ் எழுதி காட்டினா நான் இப்போ எழுதினது கரெக்டா இருந்தா ஓகேன்னு வரும், அல்லது எரர் வரும். என்ன எரர் நாங்கள் ரீட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ என்டர் கீயை ப்ரெஸ் பண்றேன். இல்லை பாருங்க, குயரி ஓகேன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ நாங்கள் எழுதின அந்த குயரி, நான் எழுதின SQL ஓகே. ரைட், அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்யிட்டோம், டேபிளை கிரியேட் பண்ணிட்டோம், பட் வித்தவுட் டேட்டா இல்லை. அப்போ இப்போ நான் உண்மையாக நான் இப்போ எழுதின இந்த கொமாண்ட் வந்து, இந்த கோடிங் வந்து ஒரு DDL வகை கோடிங், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் வகை கோடிங். ஏன்னு சொன்னா இதுல அந்த டேபிளின் கட்டமைப்பை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். உள்ளுக்குள்ள வரக்கூடிய டேட்டாவை பற்றி நாங்கள் ஒன்றும் எழுதல. என்ன டேட்டா வரப்போதோ, டேட்டாவில் மாற்றி இருக்கிறோமோ, இல்லை டேட்டாவை கொண்டு வந்து உள்ளுக்கு சேர்த்து இருக்கிறோமோ இல்லை. இப்போ டேட்டா தொடர்பான விடயங்கள் தான் DML-க்கு வரப்போகுது. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் உருவாக்கின டேபிளை ஒருக்கா வியூ பண்ணி பார்ப்போம். ரைட், இந்த டேபிளின் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸோ டேபிளின் ஸ்ட்ரக்சரை பார்க்கணும்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், DESC டிஸ்கிரைப் சொல்றது. டிஸ்கிரைப் இன் ஃபர்ஸ்ட் 4 letters DESC என்று போட்டு ஸ்பேஸ் விட்டு டேபிள் இந்த நேமை கொடுங்க. ரைட், டேபிள் இந்த நேம் ஞாபகம் இருக்கும், ஸ்டூடெண்ட் என்று கொடுத்தாங்க. இதுல பார்க்கலாம் நீங்க ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் என்று கொடுங்க, DESC ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் என்ற டேபிளை டிஸ்கிரைப் பண்ணு, என்டர் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அந்த டேபிள் வியூ பண்ணப்படும். அவங்களோட போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி இதில் உங்களால் எல்லாமே பார்க்கக்கூடியதா இருக்கும். சரிதானே? ஃபீல்ட் நேம்ஸ் எல்லாம் இருக்கும், டைப் இருக்கும், நாங்கள் கொடுத்த டைப்ஸ். நல் பாருங்க, அட்மிஷன் நம்பருக்கு மட்டும் நோ அண்ட் இருக்கு, நான் நோட் நாள் கொடுத்துருக்கேன், மிச்சம் எல்லாம் வெற்று பெருமானம் கொண்டிருக்கலாம். பிரைமரிக்கு இது மிச்சம் எல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும், டிஃபால்ட் நாள் பிரச்சனை இல்லை. ரைட், ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம், டேபிளை உருவாக்கிடுவோம். ரைட், அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். அப்போ டேபிள் உருவாக்கிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம். இந்த உருவாக்கின டேபிளுக்குள்ள நாங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம். ரைட், டேட்டாவை எப்படி ஆட் பண்றேன்னு பார்ப்போம், கவனிச்சுக்கொள்வோம். ரைட், டேட்டாவை ஆட் பண்ணணும்னு சொன்னா அதுல முதலாவது கொமாண்ட் இன்சர்ட் கொடுப்போம். இன்சர்ட் வந்துடக்கூடாது, இன்சர்ட் என்டர் பண்ணுவோம். ரைட், அடுத்த லைனுக்கு என்ன செட் ஆஃப் கொமாண்ட்ஸா வரும், 2-3 கொமாண்ட் சேர்த்து டைப் பண்ணணும். இன்சர்ட், என்டர் கீயை ப்ரெஸ் பண்றேன், அடுத்த லைனுக்கு போகும். இன்சர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். இனி என்ன செய்யணும்னா இன்டு எங்க, ரைட், இன்டு இந்த டேபிளுக்குள்ள தான் அர்த்தம். ஸோ இன்டு போட்டு ஸ்பேஸ் விட்டு டேபிள் நேம். ரைட், இன்டு எங்க டேபிள் நேம், இன்டு எங்க ஸ்டூடெண்ட். ஸோ இன்டு ஸ்டூடெண்ட். கவனிச்சுக்கொள்ளுங்க அந்த பேட்டர்ன். இதுதான் நான் சொன்னேன் மீனிங்ஃபுல். நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மீனிங்ஃபுல்லா படிச்சீங்கன்னு சொன்னா இந்த கோடிங் எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் மனதில் அப்படியே இருக்கு. ஸோ இன்சர்ட் பண்ண போறோம் எங்க, இன்டு எங்க ஸ்டூடெண்ட்டுக்குள்ள. ரைட், ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் லைன் 3 லைன்ல எழுதுவோம் ஈஸியா. ஸோ நெக்ஸ்ட் லைன் அப்ப இன்சர்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டேன், இன்டு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டேன். இனி என்ன செய்யணும், அந்த ரியல் டேட்டா என்ன டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறேன். ரைட், அந்த டீடைல். ஸோ வேல்யூஸ் போடுவோம். வேல்யூஸ் இங்க டேட்டா. ஸோ வேல்யூஸ் போட்டு ரைட் பிராக்கெட்டுக்குள்ள நீங்கள்
கிரியேட் பண்ணின ஃபீல்ட்ஸ் இருக்குதானே, அந்த ஃபீல்ட்ஸுக்குள்ள நீங்க என்னென்ன டேட்டாவை ஆட் பண்ண போறீங்களோ அதே ஆர்டர்ல கொடுங்க. வேற வழியும் இருக்கு, ரைட்? ஃபீல்ட் நேம் கொடுத்தும் கொடுக்கலாம், அது இப்ப வேண்டாம். ஸோ நீங்க கிரியேட் பண்ணதின் படி ஞாபகப்படுத்தி பாருங்க. இதுல கூடி இருக்கு அட்மிஷன் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் ஃபீல்ட், செகண்ட் ஃபீல்ட் ஸ்டூடெண்ட் நேம், தேர்ட் ஏஜ், ஃபோர்த் சிட்டி, ஃபிஃப்த் ஜெண்டர். அதே ஆர்டர்ல இந்த வேல்யூஸை டைப் பண்ணி கொண்டு போங்க, கமாவால செப்பரேட் பண்ணி. ஸோ முதலாவது இப்போ எனக்கு என்ன, ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர் 1000 சொன்னா 1000 டைப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டா, இப்போ ரெக்கார்ட் பை ரெக்கார்டா தான் என்டர் பண்ணணும். எல்லா ரெக்கார்டையும் நாங்கள் ஒரேடியா என்டர் பண்ணிடலாம், 1 by 1 தான் ரெக்கார்டை என்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன செய்யறேன், 1000 அட்மிஷன் நம்பரை கொண்ட ஸ்டூடெண்டின் ரெக்கார்டை என்டர் பண்றேன். டப்பிள் ரெண்டு பார்த்து தானே, டப்பிளே என்டர் பண்றோம். ஸோ 1000, இனி என்ன கொடுக்கணும் வேல்யூண்டா, இனி அடுத்த உங்களோட டேபிளை கற்பனை செய்து பாருங்க. ஒரு டேபிள் வடிவத்துல மாத்தி பாருங்க. ரெண்டாவதாக எஸ்டி நேம் தான் இருக்கு. ஸோ எஸ்டி நேம், அவற்ற பேர் வந்து குமார்ண்டா குமார், ரைட்? குமார்ன்றது ஒரு டெக்ஸ்ட் சிங்கிள் கோடை யூஸ் பண்ணும். இன்டீரியர்ண்டா இங்க கோட் பண்ண தேவையில்லை, டெக்ஸ்டா சிங்கிள் கோட். ஸோ குமார் யூஸ் பண்ணும். செகண்ட் டேட்டாவும் கொடுத்துட்டேன், முதலாவது அட்மிஷன் நம்பர் கொடுத்தோம், அடுத்த கமா பண்ணி, ரெண்டாவது டேட்டா டெக்ஸ்ட். ஓகே, திருப்பி கமா. மூணாவது பாருங்க ஏஜ் இருக்கு, ஏஜுக்கு நாங்கள் இன்டீஜர் தான் கொடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ ஏஜ், அவற்றை ஏஜ் வந்து இப்போ 15. ஓகே, கமா. நான் 15க்கு சிங்கிள் கோட் யூஸ் பண்ணாததுக்கு காரணம் அது டெக்ஸ்ட் இல்லை, அது நம்பர், ரைட்? இன்டீஜர். ஓகே, அடுத்த பாத்தீங்கன்னா சிட்டி, ரைட்? சிட்டி என்ற ஒரு டெக்ஸ்ட். ஸோ சிங்கிள் கோட்ல இப்போ ஜெஃப்னா, ரைட்? ஜெஃப்னா சிங்கிள் கோட்டை க்ளோஸ் பண்ணு. ஓகே, சிங்கிள் கோட் க்ளோஸ் பண்ணியாச்சு, கோமா. லாஸ்டா பாத்தீங்கன்னா ஜெண்டர் இருக்கு, மேலா ஃபீமேலா. ஸோ குமார்ன்றது மேல், ஸோ சிங்கிள் கோட் திருப்பியும் மேல், ரைட்? மேல், சிங்கிள் கோட்டை க்ளோஸ் பண்றேன். ஸோ முதலாவது ரெக்கார்ட்ல வர வேண்டிய எல்லா டேட்டாவும் நான் இதுல என்டர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்வோம், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணேன். இதுல நான் ஸ்டார்ட் பண்ணின பிராக்கெட் இங்க க்ளோஸ் பண்றேன், செமிகோலன் என்டர் பண்றேன். ஏன்னா இதுல தான் லைன், இப்போ நீங்க பாருங்க, இதுல நான் செமிகோலன் போட இல்லையே, அது ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸா வருது, தொடர்ச்சியா வருது. இதுல தான் கமாண்ட் முடியுது. ஸோ செமிகோலன் போடுங்க, என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க, ரைட்? கோடிங் முடிஞ்சோடனே என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணினா இப்போ குவரி ஓகேன்னு வந்துட்டு. ஸோ இப்போ என்ன நடந்துட்டு, அப்போ இந்த டேபிள்ல இந்த ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணியாச்சு, ரைட்? இந்த இன்சர்ட் பண்ணி ரெக்கார்ட் எப்படி பார்க்கலாம்ன்றதுக்கு நான் பிரவாரன், சரிதானே? பிரவாரன். அதுக்கு முதல் இன்னும் 2 ரெக்கார்டு என்டர் பண்ணுவோம், அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா செய்யலாம். 2-3 ரெக்கார்டு என்டர் பண்ணுவோம். ஓகே, ரைட்? கவனிப்போம். ஸோ நான் பேக் பண்றேன், இந்த அப் அரோ கீயால நான் இப்படி கொடுத்துட்டா வரும். ஸோ இன்சர்ட், என்டர் கீயை ப்ரெஸ் பண்றேன். அடுத்தது திருப்பி பேக் பண்றேன், இன்டூ ஸ்டூடெண்ட் இருக்குது, ஓகே, என்டர் கீயை ப்ரெஸ் பண்றேன். அடுத்த வேல்யூஸ், அதை நாங்கள் என்டர் பண்ணி மாற்றுவோம், மாடிஃபை பண்ணி. வேல்யூஸ் 1000 இருக்கு, அதை அழிச்சிட்டு 1001 போடுறேன். நீங்கள் எல்லாம் மவுஸால செய்யலாதான், இதை கிளிக் பண்ணினா வராது. இங்க பாருங்க, நான் கிளிக் பண்றேன், வராது. இதான் கட்டளை கோட்டு டெமோன்னு சொல்றது. கட்டளை கோட்டு டெமோத்துல நீங்க பாயிண்டரை யூஸ் பண்ணிடலாம், முழுக்க கீபோர்டை தான் யூஸ் பண்ணணும், சரிதானே? அப்ப நான் கீபோர்ட்ல கொண்டு வந்து குமார்ன்றதை மாத்திரம் போதுனால இப்ப பெரேராண்டு கொடுக்குறேன், பேருமே பெரேரா. அவருடைய ஏஜை கொடுக்குறேன், ஓகே, 16 பேருமே 16. அவருடைய சிட்டி வரணும், அடுத்ததாக சிட்டியை கொடுக்குறேன். இப்ப கேண்டி என்று பேருமே கேண்டி. ரைட், அடுத்தது அவர் மேல், ஓகே, ரைட்? ஸோ இப்போ செகண்ட் ஸ்டூடெண்ட் டேட்டாவும் என்டர் பண்ணியாச்சு. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணினா பாருங்க, உங்களுக்கு மெசேஜ் வருது, query ஓகே, 1 row affected. ஸோ அந்த ரெக்கார்டும் ஓகே எஃபெக்ட் ஆகிடுச்சு. இன்னும் 2 ரெக்கார்டை உருவாக்கும். ஸோ திருப்பி இன்சர்ட் என்டர் பண்றேன், இன்டு ஸ்டூடெண்ட் என்டர் பண்றேன். ஓகே, வேல்யூஸ் இதை நாங்கள் ஒருக்கா மாடிஃபை பண்ணுவோம். நீங்க புதுசா டைப் பண்ணலாம், நான் இருக்கிறத மாத்தினா கொஞ்சம் ஸ்பீடா செய்யலாம்ன்றதுக்காக. ஸோ அவருடைய நம்பர் 1003 என்பதுமே 1003. நேம் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், இப்போ மீனாண்டு கொடுக்குறேன். மீனாண்டு ஏஜ் 16 வைப்போமே, ஓகே. மீனாண்டு சிட்டி வந்து ஜெஃப்னாண்டு வைப்போம், ஃபீமேல், ரைட்? ஃபீமேல், ஓகே, எல்லாம் சரி, என்டர் பண்றேன். அதுவும் ஓகே. 3 ரெக்கார்ட்ஸ், 3 டப்பிள்ஸ் என்டர் பண்ணியாச்சு. ஓகே, லாஸ்ட் ரெக்கார்ட் இன்னொன்று நாங்கள் என்டர் பண்ணுவோம். ஸோ திருப்பியும் இன்சர்ட்
ஓகே into student values நாங்க modify பண்ணுவோம். இப்போ நீங்க சப்போஸ் இல்ல 1000 என்டர் பண்ணீங்கடா இப்ப இத என்டர் பண்ணிட்டு பிரைமரிக்கு சாரி கீபோர்ட்ல நீங்க என்டர் கீயை பிரஸ் பண்ணி பாருங்க எரர் வரும். நான் கடைசியா செய்து அட்டெண்ட் பண்ணணும்னா என்ன 1000 ஆல்ரெடி பிரைமரி கீயை செட் பண்ணியாச்சு. அட்மிஷன் நம்பர் நீங்க பிரைமரி கீ ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஸோ பிரைமரி கீ ஃபீல்டுக்குள்ள டூப்ளிகேஷன் வரக்கூடாது. ஸோ இப்போ நீங்க 1000 என்டர் பண்ணினா 1000 ஆல்ரெடி இருக்கு பாருங்க, ஆல்ரெடி டேபிள் இருக்கு. ஸோ இப்போ நீங்க 1000 கொடுத்தா கட்டாயமா எரர் தான் வரும், இந்த கோடிங் ரன் பண்ணாது. ஸோ நான் வேற ஒரு நம்பர் கொடுப்பேன் 1005 ரைட். ஸோ ஒரு ஆளுடைய நேம் கொடுக்குறேன், இப்போ நியாஸ் கொடுக்குறேன் ரைட். அவருடைய ஏஜை கொடுக்குறேன் 15 கொடுக்குறேன். அவருடைய ரைட் அவருடைய சிட்டியை கொடுக்குறேன், இப்போ ட்ரிங்கோன்னு கொடுக்குறேன் ரைட். மேல் ஸோ மேல் கொடுக்குறேன் ஓகே. ஸோ மேல் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன செய்யலாம், இப்ப நான் என்டர் பண்றேன். ஸோ அதுவும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப 4 ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆயிட்டுது எங்களோட டேபிள்ல, இதெல்லாம் சேர்ந்திருக்கும். சரி, இப்ப நாங்கள் இந்த 4 ரெக்கார்டையும் பார்க்க போறோம். இப்ப நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்துல நாங்கள் ஷோ டேட்டாபேசஸ் என்ற கமாண்ட் டைப் பண்ணினாங்க. கவுனிங்கபிள் ஷோ டேட்டாபேசஸ் டைப் பண்ணினாங்க. ஏன் ஷோ டேட்டாபேசஸ் என்ற ஒரு கமாண்ட் டைப் பண்ணினாங்கன்னு சொன்னா எங்களோட MySQL அந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன டேட்டாபேசஸ் இருக்குன்னு நாங்க வியூ பண்றதுக்காக. அதே மாதிரி இன்னொரு கமாண்ட் இருக்கு, ஷோ டேபிள்ஸ் இருக்கு. இந்த ஷோ டேபிள்ஸ் என்ற கமாண்ட் என்னது பயன்படுத்துறேன்னு சொன்னா எங்களோட டேட்டாபேஸ்ல என்னென்ன டேபிள் இருக்குன்னு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு தெரியும், நாங்க இப்ப நிக்கிற டேட்டாபேஸ் வந்து ABCDB என்ற ஒரு டேட்டாபேஸ். ABCDB உங்களுக்கு ஏற்கனவே நாங்க படிச்சிருக்கிற ஆரம்பத்தில் அல்லது உங்களுக்கு ஐடியா இருக்கு, ஒரு டேட்டாபேஸுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அட்டவணைகள் இருக்கலாம், டேபிள்ஸ் இருக்கலாம். இப்ப எங்களுக்கு ABCDB என்ற டேட்டாபேஸுக்கு ஸ்டூடெண்ட் என்ற டேபிள் மட்டும்தான் இருக்கு. இதே மாதிரி டீச்சர்ஸ் இருக்கலாம், பேமெண்ட் இருக்கலாம். நாங்க ப்ரோ படிப்போம், 2 டேபிளை கிரியேட் பண்ணி போட்டு நாங்க லிங்க் பண்ணி பார்ப்போம், ரிலேஷன்ஷிப் கொடுத்து பார்ப்போம். இப்ப வேண்டாம். ஸோ நான் என்ன செய்ய போறேன், இப்ப ஷோ டேபிள்ஸ் அந்த கமாண்டை டைப் பண்ணி பார்க்க போறோம். அங்க நாங்க ஷோ டேட்டாபேசஸ் டைப் பண்ண மாதிரி ரைட், நாங்க ஷோ டேபிள்ஸ் டைப் பண்ணுவோம். ஷோ டேபிள்ஸ். ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்ன இந்த இடத்துல சில ஸ்டூடெண்ட் இதுல கொஞ்சம் சரியா விளங்காமல் மாறி பாவிக்கிறது கூட. இப்ப நான் ஷோ டேபிள்ஸ் டைப் பண்ண என்ன நடக்கும்னா என்னுடைய டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேபிள்ஸ் என்னென்னு சொல்லி ஒரு பட்டியல், ஒரு லிஸ்ட் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். ஆனா என்ன காட்டப்படாது, எங்களோட டேபிளுக்குள்ள என்னென்ன டேட்டா இருக்குன்றபடியும் காட்டப்படாது. அது உங்களால பார்க்கலாம். உங்களோட டேபிள் என்னென்ன டேபிள் இருக்கு, அந்த டேபிள் பேர் தான் இருக்கும். பாருங்க, நான் என்டர் கீயை பிரஸ் பண்றேன். பாருங்க பிள்ளை, டேபிள்ஸ் இன் ABCDB என்றதுக்கு ஸ்டூடெண்ட் மட்டும் இருக்கு. அந்த ஏன் நான் ABCDB நாங்கள் அதுக்காக நிக்கிறோம். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, நான் யூஸ் டைப் பண்ணி எங்களோட டேட்டாபேஸ் பேர் கொடுத்து தான் வந்தனும். அப்ப நான் அந்த டேட்டாபேஸுக்கு நிக்கிறேன். அந்த டேட்டாபேஸுக்கு நின்று கொண்டு ஷோ டேபிள்ஸ் கொடுத்தா அந்த டேட்டாபேஸுக்கு என்னென்ன டேபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். எங்களுக்கு ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கு, அதுதான் நாங்க இப்ப கிரியேட் பண்ணி இருக்கிறோம் ஸ்டூடெண்ட், அது மட்டும் தான். அப்ப என்ன நீங்க பார்க்கலாம், ஷோ டேபிள்ஸ் டைப் பண்ணி இந்த நீங்க இப்ப உருவாக்கின டேபிளுக்கு இருக்கிற டேட்டாவை பார்க்கலாம். ரைட், ஓகே ரைட். இப்ப நாங்க உருவாக்கின கிரியேட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டோம். அந்த டேபிளை இப்ப டேட்டாவோட பார்க்கணும்னு வைப்போம். ரைட், அந்த டேபிளை இப்ப நாங்க பார்க்கணும். இதுக்காக நாங்க பயன்படுத்துற கமாண்ட் வந்து செலக்ட் என்று சொல்றது, செலக்ட் query. இது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சரோட சம்பந்தப்பட்டது. DDL செலக்ட் query என்று எழுதுவோம். சரிதானே, எப்படின்னு பார்ப்போம். கவனிச்சுக்கோங்க, இது முக்கியம். இனி நாங்க படிக்கிற ஒவ்வொன்றும் இப்ப நாங்க படிச்சது முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரே இல்லை. அதிகமான கேள்விகள் இப்ப நாங்க உருவாக்கின டேட்டாபேஸ் ஒரு டேபிளுக்கு இருக்கிற டேட்டாக்களை எப்படி எடுத்து பார்க்கறதோட சம்பந்தப்பட்டு தான் அதிகமான கேள்வி வரும். சரி, முதல் நாங்க பார்ப்போம், ஒரு சீக்வென்ஸ்ல போவோம், ரோடர்ல போவோம். நாங்க உருவாக்கின டேபிள் முழுவதையும் பார்ப்போம். அந்த 5 புலங்களும் அதோட கூட எல்லா டேட்டா எல்லா ரெக்கார்ட்ஸும் வரணும். கவனிங்க, இதுக்குரிய கமாண்ட் செலக்ட் ஒரு கமாண்ட்.
செலக்ட் ஸ்பேஸ் விடுங்க. நீங்க என்ன செய்யணும், இப்ப உங்களோட டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்ட்ஸையும் தானே பார்க்க போறீங்க. இப்போ எல்லா அட்ரிபியூட்ஸையும் தானே, எல்லா அட்ரிபியூட்டையும் நீங்க கொமா பண்ணி போறோம். ரைட், உங்களோட இருக்கக்கூடிய எல்லா அட்ரிபியூட்ஸையும் நீங்க கொமா பண்ணி போறோம். ஸோ எங்கள்ட்ட நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அட்மிஷன் நம்பர்னா ADNO. இப்போ நான் சும்மா செய்து காரணம், முதலாவது எங்களுக்கு ADNO ஸ்பேஸ். அதே மாதிரி ஸ்பெல்லிங் கொடுக்கணுமா, நீங்க டவுட்னா மேல போய் பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கும். ADNO, ST நேம், ஏஜ், சிட்டி, ஜெண்டர். ஸோ ADNO கொடுங்க. அடுத்தது ST நேம், ஸ்பெல்லிங் கேபிட்டல் ஸ்மாலோ பிரச்சனை இல்லை. ST நேம், ஓகே, கொம்மா. இங்கிலீஷ் மீனிங் தானே. இப்போ செலக்ட் என்ன, இந்த பண்பு எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்றேன், இதுதான் எனக்கு வேணும். ஸோ செலக்ட் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம். அடுத்தது நாங்க ஏஜ் கொடுத்தோம். ஸோ ஏஜ், கமா. அடுத்து நீங்க ஜெண்டர் கொடுத்தீங்க, சிட்டி கொடுத்தோம் இல்லையா, சிட்டி. ஓகே, நீங்க ஒழுங்கு மாறி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சிட்டி, கமா, ஜெண்டர். நீங்கள் இதுல கேபிட்டல் ஜெண்டர் என்று கொடுத்துட்டோம், இதுல கேபிட்டல் G கொடுத்துட்டோம், இதுல ஸ்மால் G கொடுத்துட்டோம், என்ற பிரச்சனை இல்லை. ஸ்மால் G கொடுத்தா என்ன வரும், என்ன நடக்கும்னு நாங்க ஒரு பார்த்த அப்புறம் பார்ப்போம். ரைட், அவுட்புட்டை பார்த்த அப்புறம். ஸோ இது இந்த ஐந்து பண்புகளும் எங்களுக்கு வேணும். ரைட், செலக்ட். நீங்க தேவையான பண்புகள் எல்லாத்தையும் கமா பண்ணி போடுங்க. 5 வேணும், கமா பண்ணி போடுங்க. இதோட கொமாண்ட் முடியல. ரைட், இதோட கொமாண்ட் முடியல. நீங்க என்ன செய்யணும்னா அடுத்த லைனுக்கு போகணும். 2 லைன் எழுதும். என்டர் கீயை பிரஸ் பண்ணுங்க. இனி நீங்க சொல்லணும், இப்ப நீங்க சொல்லிட்டீங்க என்ன, இந்த பண்புகளை நான் செலக்ட் பண்றேன். இனி நீங்க சொல்லணும் எந்த டேபிள்ல இருந்து செலக்ட் பண்றேன். மறந்துடாதீங்க, நாங்க டேட்டா பேஸுக்கு நிக்கிறோம். இப்ப எங்களோட டேட்டா பேஸுக்கு நிறைய டேபிள் இருக்கலாம். ஸ்டூடெண்ட் டேபிள் மாதிரி, பேமெண்டோ, டீச்சரோ, ஸ்போர்ட்டோ, சப்ஜெக்டோ, நிறைய டேபிள் இருக்கலாம். அப்ப அந்த டேபிள்ல கூடி சில இந்த புலங்கள் இருக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த புலங்களை நாங்க செலக்ட் பண்றோம்ன்றது அடுத்த ஸ்டேஜ்ல, அடுத்த லைன்ல எந்த டேபிள்ல இருந்து நாங்க இது எடுக்கிறோம்னு போறோம். ஸோ அதுக்காக நாங்க யூஸ் பண்ற கமாண்ட் வந்து ஃப்ரம். ரைட், ஃப்ரம் இருந்து, ஃப்ரம் எங்க இருந்து, ஸ்பேஸ் விடுங்க, ஃப்ரம் ஸ்டூடெண்ட். பியூர் இங்கிலீஷ் மீனிங் அப்படியே வருது பாருங்க. செலக்ட் ADNO, ST நேம், ஏஜ், சிட்டி, ஜெண்டர், ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்ல இருந்து. இப்ப நீங்க என்டர் கீயை பிரஸ் பண்ணி விடுங்க பிள்ளை, உங்களுடைய அட்டவணை அப்படியே வரும். நாங்க உருவாக்கின அட்டவணை அதே புலங்களோட, ரைட் பாருங்க, அட்மிஷன் நம்பர், ST நேம், ஏஜ், சிட்டி, ஜெண்டர் அதே மாதிரி வரும். ஆனால் இப்ப பாருங்க, நாங்க உருவாக்கிக்க இதுல கேபிட்டல் ஏஜுக்கு கேபிட்டல் A கொடுத்துருக்கிறோம், சிட்டிக்கு கேபிட்டல் C கொடுத்துருக்கிறோம், ஜெண்டருக்கு கேபிட்டல் G கொடுத்துருக்கிறோம். ஆனா இதுல அப்படி வராது. இதுல ஏன் அப்படி வராதுன்னு சொன்னா, இப்ப உண்மையான டேபிள் இப்படித்தான் இருக்கும். உங்களோட டேட்டா பேஸுக்கு இருக்கிற டேபிள் இதே பேர்லாம் இருக்கு. ஆனா நீங்கள் அதை கேட்டது நீங்கள் அப்படி கேட்கல. நீங்க செஞ்சு பாருங்க, ஜெண்டர் வந்து சிமோலான்னு கேட்டீங்க, அது சிமோலான்னு காட்டும். அது உங்களுக்கு குழப்பம் இல்லை. அங்க கேபிட்டலா இருந்தது எப்படி சிமோலா மாறுறன்னு யோசிக்காதீங்க. ஒரிஜினல் டேபிள் ஒரு மாற்றம் இல்லை. ஒரிஜினல் டேபிள் அப்படியே இருக்கு, கேபிட்டலோட இருக்கு. நம்ம செய்து காட்டுற அடுத்தது கேபிட்டலோட இருக்கு. நீங்கள் செலக்ட் பண்ணிக்க கேட்டீங்க ஸ்மால் Gல வேணும்னு, ஸோ ஸ்மால் Gல வந்துட்டு அதுக்காக ஸ்பெல்லிங்கை மாத்தி விட்டா காட்ட மாட்டாரு. ஸ்பெல்லிங்கை மாத்திட்டு செலக்ட் பண்ணுங்கன்னு அவருக்கு விளங்காது. ஜெண்டருக்கு இப்போ உதாரணத்துக்கு Gக்கு அங்க ஈக்கு பதில் ஏ போட்டீங்கன்னு GANDER அவருக்கு விளங்காது. ஜெண்டரை செலக்ட் பண்ணா அவர் யோசிப்பாரு, என்ன தனக்கு அப்படி ஒரு பண்பு இல்லையே, டேரரை காட்டிடும். விளங்காப்போ இப்படித்தான் ஒரு டேபிளை நீங்க உருவாக்கினீங்க. அந்த டேபிளை பார்க்கறதுக்கு கோடிங் செலக்ட் எழுதி என்னென்ன ஃபீல்ட் நீங்க பார்க்க போறீங்க, எல்லா ஃபீல்டும் தானே பார்க்க போறீங்க. ஸோ எல்லாத்தையும் கமா பண்ணி போறோம். ரைட், அடுத்த லைன்ல ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து, ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இதுல ஒரு பிரச்சனை ஒன்று கவனிச்சிருப்பீங்க என்னன்னா, இப்போ இதுல எங்களுக்கு இப்போ 5 ஃபீல்டுண்டா நான் 5ஐயும் செலக்டுக்கு பக்கத்தை டைப் பண்ண வேண்டி இருந்தது. கமா பண்ணி 5ஐயும் டைப் பண்ண வேண்டி இருந்தது. இதே உங்கள்ட்ட 10 ஃபீல்டு இருந்தா நீங்கள் 10 ஃபீல்டையும் கமா பண்ணி டைப் பண்ணணும். இது தேவையில்லாமல் எங்களோட டைமை வேஸ்ட் ஆகுற ஒரு வேலை. செலக்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபீல்ட், கமா செகண்ட் ஃபீல்ட், கமா தேர்ட் ஃபீல்ட், இப்படியே நீங்க 10 ஃபீல்ட்ஸையும் நீங்க கமா பண்ணி போடுறது டைம், என்ன வேஸ்டிங் ஆஃப் டைம். ஸோ இப்படி நீங்க வர இடத்த உங்களுக்கு முழு ஃபீல்டும் பார்க்கணுமெண்டா இப்ப நான் சொன்ன மெத்தடை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வோம். அப்படி தேவையில்லை. எப்படி செய்யலாம்டா, செலக்ட், திருப்பி பார்ப்போம், செலக்ட் ஸ்பேஸ் விடுங்க. நீங்க முதல் எல்லா ஃபீல்டையும் நீங்க டைப் பண்ணீங்க, அதுக்கு பதிலாக அஸ்ட்ரிக் அந்த சிம்போலை மட்டும் பயன்படுத்துங்க. அஸ்ட்ரிக், இந்த அஸ்ட்ரிக் சிம்போல் என்னது பயன்படுத்துறோம்னா, செலக்ட் ஓல் என்ற அர்த்தம். செலக்ட் ஓல், செலக்ட் ஓல் என்றா எல்லா ஃபீல்ட்ஸையும் செலக்ட் பண்றோம். அப்ப நீங்க எல்லா ஃபீல்ட் நேம்ஸை நீங்க டைப் பண்றதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் அஸ்ட்ரிக் போட்டீங்கன்னா அது
select all என்றதுக்கு அர்த்தம். ரைட், நெக்ஸ்ட் லைனுக்கு போங்க. அங்க நீங்க ஃப்ரம் ஸ்டூடெண்ட் போடுங்க. நீங்க பேக் பண்ணி கமாண்ட் எடுக்கலாம். முதல் டைப் பண்ண வரும் தானே, அப்ப அப் ஏரோ கீ வச்சிங்கன்னா சரி. ஸோ ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ நான் என்டர் பண்றேன்னு பாருங்க, அதே டேபிள் வந்திருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இதுல எல்லாம் கேபிட்டல் வந்திருக்கு பாருங்க. ஏஜ் இந்த ஏ கேபிட்டல், சிட்டி இந்த சி கேபிட்டல், ஜி ஜெண்டர் கேபிட்டல். ஏன் இதுல எப்படி வந்திருக்குன்னா, இப்படித்தான் அது உண்மையா சேமிக்கப்பட்டிருக்கு. நீங்க கிரியேட் பண்ணக்கு என்ன எப்படி கொடுத்தீங்களோ, ரைட், கிரியேட் பண்ணக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் ஸ்டோரேஜ்ல இருக்கு. அது இங்க உங்களுக்கு சிமோலா தெரிஞ்சதுக்கு காரணம், நீங்கள் அதை எடுத்து பார்க்க நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா இருக்கிற டேட்டாவை வெளியில எடுத்து பாக்குறீங்க. அதுக்கு நீங்க கொடுத்தது சிமோலண்டபடியா உங்களுக்கு சிமோல வந்திருக்கு, கேபிட்டல்ல தான் உண்மையாக இருக்கு. விளங்குதாப்பு? ஸோ இந்த முறையில தான் நீங்க ஒரு டேபிளுக்கு இருக்கிற டேட்டாவை வியூ பண்ணி பார்க்கலாம். அப்ப நீங்கள் யோசிக்கலாம், ஏன் அப்ப இப்ப செலக்ட் அஸ்ட்ரிக் ஏன் நான் சொல்லியிருக்கலாம், ஏன் இப்படி எல்லா ஃபீல்டையும் கம்ம பண்ணி போட்டேனான்டா, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் நான் இப்படி ஒரு உதாரணத்தோட தொடங்கினான்டா, உங்களுக்கு எல்லா ஃபீல்டு பார்க்கணும்னு சொன்னா நீங்கள் ஓகே அஸ்ட்ரிக்க போடலாம். ஆனா யோசி பாருங்க, சில வழியில உங்கள்ட்ட இப்படி ஒரு டேபிள் இருக்கும், ரைட், டேபிள் இருக்கும். ஆனா உங்களுக்கு திடீர்னு ஒரு பர்பஸ் வருது, ஒரு தேவை வருது. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேமையும் அவன் சிட்டியை மட்டும் எடுத்து பார்க்கணும், ரைட். ஸ்டூடெண்ட் இந்த நேமையும் அவன் சிட்டி மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்கு வருது, ஏதோ ஒரு பிரிண்ட் எடுத்தோ அல்லது ஒரு தேவைக்காக அதை எடுக்க விரும்பினோம். ஆனா உங்களோட ஒரிஜினல் டேபிள்ல ஸ்டூடெண்ட் நேமும் சிட்டியும் இருக்கு, அதை விட இன்னும் நிறைய விடயம் இருக்கு. ஸோ இந்த இடத்த உங்களுக்கு எல்லாம் வேண்டாம், நேமும் அட்ரஸும் மட்டும், சாரி சிட்டியும் மட்டும் தெரிஞ்சா காணும். இந்த இடத்த நீங்க இப்ப நான் முதல் சொன்ன அந்த மெத்தட பாவீங்க. அப்படி பாப்பா அதை எழுதி செலக்ட் student name, so st name, comma மற்ற ஒன்றும் தேவையில்லை, நான் எங்களுக்கு அட்மிஷன் நம்பர் தேவையில்லை, அதெல்லாம் விட்டுட்டேன். ஜெண்டர், சாரி சிட்டி தானே தேவை, சிட்டி. செலக்ட் st name, comma city, ரைட். அடுத்த லைன்ல ஃப்ரம் அங்கே எடுக்கணும், ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ என்டர் பண்ணி பாருங்க. இப்போ அந்த 4 ஸ்டூடெண்ட் நேமும் சிட்டி மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். விளங்கு தானே? அப்ப நீங்கள் இந்த ஃபீல்ட்ஸ் நேம்ஸை தனித்தனியா போடுவீங்க எப்பண்டா, உங்களுக்கு சில ஃபீல்ட் மட்டும் தேவைன்னா கமா பண்ணி போடும். எல்லா ஃபீல்ட்ஸும் வேணும், எல்லா ஃபீல்டையும் நீங்க டிஸ்பிளே பண்ண போறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அஸ்ட்ரிக்க போட்டீங்கன்னா ஓகே, ரைட். அஸ்ட்ரிக்க போட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே அப்படியே அந்த டேபிள்ல இருக்கிற மாதிரியே டிஸ்பிளே ஆகும். ஓகே தானே? ரைட். அப்ப இதுதான் செலக்ட் குவரியில முதலாவதாக நீங்க தெரிய வேண்டியது. செலக்ட் குவரி என்ன? ஏற்கனவே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணின டேபிள்ல ஸ்டோர் பண்ண டேட்டாவை நாங்க ரிட்ரீவ் பண்ணி பார்க்கறது, மீள எடுத்து பார்க்கறது. டேபிள்ல இருக்கிற டேட்டாவை நாங்க எடுத்து பார்க்க போறோம். சரி, ரைட். இனி அடுத்த ஸ்டேஜ் போவோம். நாங்க இன்னும் செலக்ட் சம்பந்தமான விடயங்களை தொடர்ச்சியா படிக்க போறோம். ரைட். அடுத்த ஒரு உதாரணம் பார்ப்போம், கவனிப்போம். இப்ப எங்களுக்கு இப்ப இப்படி ஒரு தேவை வருதுன்னு வைப்போம், எல்லாரும் கவனிங்க. இப்படி ஒரு தேவை வருது, இதான் எங்க ஒரிஜினல் டேபிளா, இதுல இருக்கிற டேபிள பாருங்க. இதுல எனக்கு இப்ப ஒரு தேவை வருதுன்னா, இப்ப சிட்டி இந்த டேபிளுக்குள்ள 4 ரெக்கார்ட் இருக்கு. உண்மையா ஒரு மீனிங்ஃபுல்லான டேபிள்னா உங்களுக்கு தெரியும் என்ன, நூற்றுக்கணக்கான இவன் ஆயிரக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம், ரைட். இப்போ எனக்கு திடீரென்று தேவை வருது, இந்த ஜெஃப்னா சிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸின் எல்லா டீட்டெயிலும் நாங்க பார்க்கணும். அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸின் எல்லா டீட்டெயிலும் வேண்டாம், சிட்டி ஜெஃப்னாவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸின் அட்மிஷன் நம்பரும் வேணும், ஸ்டூடெண்ட் நேமும் வேணும், ஏஜும் வேணும், சிட்டியும் வேணும், ஜெண்டரும் வேணும். ஆனா இதுல இருக்கிற 4 ஸ்டூடெண்டும் வேண்டாம், சிட்டி ஜெஃப்னாவாக இருக்கிற ஆட்கள் மட்டும், ரைட். எப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல் இதுக்கும் செலக்ட் குவரி தான். ஆனா டேபிள்ல இருக்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கணும்னு சொன்னா கட்டாயமா செலக்ட் தான். ஸோ செலக்ட் ஸ்பேஸ் விடுங்க. இப்ப முதல்ல என்ன செய்யணும், செலக்டில் என்னென்ன ஃபீல்ட் வேணும்ன்றதை நாங்க டிசைட் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஜெஃப்னா சிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸின் எல்லா டீட்டெயிலும் வேணும்ன்றதை நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். எல்லா டீட்டெயிலும் அட்மிஷன் நம்பர் வேணும், நேம் வேணும், ஏஜ் வேணும், சிட்டி வேணும், ஜெண்டர் வேணும், எல்லாம் வேணும். ஸோ செலக்ட் ஆல் அஸ்ட்ரிக்க போடுங்க, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. அடுத்த லைனுக்கு போகும். அடுத்த லைன்ல என்ன எழுதுனாங்க, எந்த டேபிள்ல இருந்து, ரைட். ஃப்ரம் அண்டது செலக்ட் எழுதிட்டீங்கன்னா அடுத்த லைன் ஃப்ரம் அங்கே இருந்து. ஸோ ஃப்ரம் முதல் எழுதின மாதிரி தான், ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் விடுங்க, ஸ்டூடெண்ட். ஓகே, ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ரைட். இப்ப நீங்க செமிகோலனை போட்டு என்டர் பண்ணி விட்டா, ரைட், செமிகோலனை போட்டு என்டர் பண்ணி விட்டா நீங்க வளமையா முதல் கிடைச்ச அதே அட்டவணை தான் கிடைக்கும். என்ன நீங்க இப்ப என்ன சொல்ல முயற்சிக்கிறீங்க,
எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க முதலாவது லைன்ல. ரெண்டாவது என்ன சொல்றீங்க? ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்கிற எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ணுங்கன்னு தானே அர்த்தம். அப்படின்னா வளம மாதிரி இல்லை அந்த டேபிள் வந்துடும். ஸோ இப்போ இந்த கோடிங்கை முடிக்க கூடாது, ரைட்? ஸோ அந்த செமிகோலன் வரக்கூடாது. ஏனென்றா நாங்கள் இப்போ இன்னொரு லைன் சேர்க்க போறோம். ஏன் இன்னொரு லைன் சேர்க்க போறோம்னா இப்போ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி அடுத்த லைனுக்கு போவோம், ரைட்? ஏன் இன்னொரு லைன் சேர்க்க போறோம்னா அந்த மூன்றாவது லைன்ல தான் நான் ஒரு நிபந்தனை வந்து இப்ப கணனிக்கு வழங்க போறேன். என்ன நிபந்தனைன்னா ஜெஃப்னா என்ற இடத்தை நகரமாக கொண்ட ஆக்களை மட்டும் நீ தெரிவு செய்து காட்டு. இதுவரையில பாருங்க நான் அதை சொல்லல. இந்த ரெண்டு லைன்லையும் நான் ஜெஃப்னா என்ற சிட்டி உள்ள ஆக்களை செலக்ட் பண்ணேன்னு சொல்லல. ஸோ இந்த மூன்றாவது லைன்ல தான் நீங்க அதை சொல்லணும். ஸோ எப்படி சொல்றேன்னா இங்க நாங்கள் எஸ்கியூஎல்ல டிசிஷன் மேக் பண்றதா இருந்தா, இப்ப நாங்கள் பொதுவாக உங்களை ஓயில்ல படிச்சிருப்பீங்க, டிசிஷன் மேக் பண்றேன்னா இந்த ப்ரோக்ராமிங்ல இஃப் ஃபண்ட் எல்லாம் பாய்ப்போம். ஏன்னா இஃப் ஃபண்ட் போட்டு அங்கே இப்போ என்ன ஞாபகப்படுத்தும் சும்மா நீங்கள் ஓயில்ல படிச்சது இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 75, அது மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 75 இருந்தால் அங்கே என்ன செய்யண்டு டிசிஷன் மேக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இங்கே டிசிஷன் மேக் பண்றதுக்கு வேர்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட், ரைட்? வேர்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். வேர்ன்னு சொல்லி போட்டு இப்ப நீங்க அந்த டிசிஷன் எழுதும், அந்த கிரைட்டீரியா, அந்த கண்டிஷன் எழுதணும். என்ன கண்டிஷன், என்ன நிபந்தனை? யாழ்ப்பாணம் ஜெஃப்னாவை நகரமாக கொண்டாக்கல். அப்ப பாருங்க, ஜெஃப்னாவை நகரமாக கொண்டாக்கலன்னா அந்த ஜெஃப்னா எங்க இருக்குது, எந்த அட்ரிபியூட்டுக்கு இருக்குது? சிட்டிக்கு இருக்குது. ஸோ வேயா கவுனிங்கோடைய ஸ்பேஸ் விடுங்க, சிட்டி, ரைட்? வேயா சிட்டி, சிட்டி ஜெஃப்னாவாக இருக்கணும், ரைட்? சிட்டி ஈக்குவல் டு, right? City equal to Jaffna. So single code Jaffna and போடுங்க. என்ன அது Jaffna and text எல்லாத்தையும் நாங்க single code போடுவோம். இப்ப செமிகோலன் போடுவோம். பழைய கவனிப்பு திருப்பி இங்கிலீஷ் மீனிங்ஃபுல், உண்மையாக ஒரு மீனிங்ஃபுல்லா இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் சொல்றத நாங்க சுருக்கமா இப்படி ஒரு ஃபார்மேட்ல எழுதியிருக்கோம். ஸோ செலக்ட் அஸ்ட்ரிக்னா எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ணு. ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்ன ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து அண்டா இப்படி ரெண்டாவது லைனோட விட்டா என்ன நடந்துடும்? ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கிற எல்லா ஃபீல்டும் ஷோ பண்ணப்பட்டுரும். ஸோ எல்லா டேட்டாவும் வந்துடும். ஸோ இதை நாங்கள் தவிர்க்கிறதுக்காக ஒரு டிசிஷன் எழுதுறோம். என்னன்னா வேயா சிட்டி ஈக்குவல் டு ஜெஃப்னா. சிட்டி என்று சொன்னா எது எழுதியிருக்கிறோம்னா அந்த சிட்டியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இப்ப என்ன டேட்டா ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ அதான் சிட்டி. ஈக்குவல் ஏன் போட்டிருக்கிறோம்? சிட்டி ஜெஃப்னாவாக இருக்கணும். சிட்டிக்குள்ள ஜெஃப்னாவாக இருக்கிறாங்கள மட்டும்தான் எடுக்கணும். ஸோ சிட்டி ஈக்குவல் டு ஜெஃப்னா. இங்கிலீஷ்ல சிட்டி இஸ் ஜெஃப்னா அப்படி எழுதலாம். நான் ஒரு ஃபார்மேட்லாம் எழுதலாம். ஸோ சிட்டி ஈக்குவல் ஜெஃப்னா. இப்ப என்டர் பண்ணுங்க பிள்ளை. இப்ப டேபிள பாருங்க, உங்களுக்கு எல்லா ஃபீல்டும் கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ ஏடிஎன்ஓ, எஸ்டி நேம், ஏஜ், சிட்டி, ஜெண்டர். ஏன் எல்லா ஃபீல்டும் கிடைச்சிருக்கு? நான் செலக்ட் அஸ்ட்ரிக் பார்த்துருக்கு. ஸோ எல்லா ஃபீல்டும் கிடைச்சிருக்கு. ஆனா எங்களோட ஒரிஜினல் டேபிள் மேலே இருக்கு. இதுதான் ஒரிஜினல் டேபிள். அந்த ஒரிஜினல் டேபிளுக்குள்ள 4 டேட்டா இருக்கு. அந்த 4 டேட்டாவும் இப்ப இதுல வரையில பாருங்க, உங்களுக்கு 2 டேபிள் தான் ஸ்கிரீன்ல தெரியுது. ஆனா இப்ப 2 டேட்டா தான் ஸ்கிரீன்ல தெரியுதுன்றதுக்காக நீங்க மாறி விளங்கி கொள்ளக்கூடாது. என்னண்டு எங்களோட ஒரிஜினல் டேபிள் இப்ப 2 டேட்டா தான் இருக்கு. ஒரிஜினல் டேபிள் அப்படியே தான் இருக்கு. எங்களோட ஹார்ட் டிஸ்க்ல MySQL என்ற மென்பொருள்ல 4 ரெக்கார்ட்ஸும் அப்படியே பத்திரமா இருக்கு. ஆனா அங்க இருந்து நாங்கள் இப்ப செலக்ட் வேர் எழுதினோம். என்னன்னா அங்க இருக்கிறத ரிட்ரீவ் பண்றோம்னா நாங்கள் மீள் எடுத்து பார்க்கிறோம். ஸோ அங்க இருக்கிற டேட்டாவில எங்களுக்கு நாங்கள் கொடுத்த நிபந்தனைக்கு பொருத்தமாக இந்த 2 டேட்டா தான் வந்திருக்கு. ஸோ அந்த 2 டேட்டாவும் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கிளியரா? ஸோ இப்ப பாருங்க, ஜெஃப்னா சிட்டியை பாருங்க, ஜெஃப்னாவா இருக்கிற மட்டும். ஓகே, ரைட். இப்ப ரைட் கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஒரு கோடிங் வந்து பார்ப்போம். உங்களை கொஞ்சம் தான் செய்யப்படும். எல்லாரும் பாருங்க, இந்த டேபிள் தான் ஒரிஜினல் டேபிள். அதுக்காகத்தான் இதை காண்றேன். இப்போ ஒரிஜினல் டேபிள்ல சின்ன கேள்வி இப்ப நான் செய்த மாதிரி தான் ஒருக்கா பார்ப்போம். இப்ப இந்த டேபிள்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸின் அட்மிஷன் நம்பரையும் ரைட் நேமையும் ஏஜை மட்டும் பார்ப்போம். ரைட், எங்களுக்கு இப்ப ஃபுல் டேபிள் வேண்டாம். அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், இந்த 3 டீட்டெயிலும் தான் பார்க்கணும். அதுக்காக 3 டீட்டெயிலையும் எல்லா ரெக்கார்டும் வேண்டாம். 15 அண்ட் ஏஜுக்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேமும் ஏஜும் மட்டும் பார்க்கணும். திருப்பி சொல்றேன்,
ஏஜ் வந்து 15க்கு மேல இருக்கணும். 15 வயதுக்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸின் அட்மிஷன் நம்பர் பார்க்கணும், நேம் காட்டப்படணும், ஏஜ் காட்டப்படணும். யாராவது சொல்லுங்க என்ன கோடி? என்ன கோடிங்? இந்த உதாரணத்தை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கிறாதா? அப்போ age greater than or equal. இல்ல ஃபுல் கோடிங் உங்களுக்கு சொல்லணும். இப்ப நான் திருப்பி என்ன கேள்வியை கேட்கிறேன், 15 வயதுக்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸின் அட்மிஷன் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேமும் ஏஜும், இந்த 3 விவரம் மட்டும் எங்களுக்கு வேணும். சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பிடிச்சிருக்கணும். select asterisk போட்டு select asterisk சரியா? select asterisk போட்டா என்ன நடந்துடும்? அப்போ எல்லா ஃபீல்டும் வந்துடும். ரைட், select asterisk போட்டா எல்லா ஃபீல்டும் வந்துடும். இப்போ எனக்கு என்ன தேவையில்லை? எல்லா ஃபீல்டும் தேவையில்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், தெளிவா சொன்னேன், அட்மிஷன் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேமும் ஏஜ் மட்டும் தான் வேணும். சிட்டியோ ஜெண்டரோ எனக்கு வேண்டாம். ஸோ செலக்ட் என்ன செய்யணும்? ADNO, ரைட், அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ST நேம். இதுக்கு நீங்க asterisk யூஸ் பண்ணலாம். அது எங்களுக்கு 3 ஃபீல்ட் மட்டும் தானே தேவையா? ஸோ 3 கொடுங்க, ST நேம், ஏஜ். இல்லைங்கதா? உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுங்க. செலக்ட் அட்மிஷன் நம்பர், ST நேம், ஏஜ். என்டர் கீயை பிரஸ் பண்ணுங்க. அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது ஃப்ரம் எந்த டேபிள் இருந்துன்னு கொடுப்பீங்க. ரைட், ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அப்ப இப்பவும் என்ன நடந்திருக்கும்? இப்ப செமிகோல்ல நான் போட்டுட்டு என்டர் பண்ணி விட்டா ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பரும் ST நேமும் ஏஜும் எல்லா டேட்டாவோடையும் டிஸ்பிளே ஆகும். எனக்கு எல்லா டேட்டாவும் வேண்டாம். ஏஜ் 15 வயதுக்கு மேல உள்ள ஆட்களை தான் வேணும். ஸோ ஏஜ் 15 வயதுக்கு மேலேன்னு சொன்னா அது ஒரு வகையான நிபந்தனை. ஸோ அடுத்த லைனுக்கு போவோம். செமிகோல்ல போடாமல் அடுத்த லைனுக்கு போவோம். ரைட், நீங்கள் கொமாண்ட் எழுதுறதா இருந்தா வேயா, ரைட். ஸோ வேயா ஸ்பேஸ் விடுவீங்க. முதல் பாருங்க, சிட்டி ஜெஃப்னாவாக இருக்கணும்டா வேயா சிட்டி ஈக்குவல் டு ஜெஃப்னா. அப்ப சிட்டியை பேஸ் பண்ணி தான் நாங்க நிபந்தனை அமைச்சினாங்க. ஆனா இப்ப ஏஜ் 15க்கு மேல இருக்கணும். ரைட், அப்படியா இருந்தா ஏஜை மையப்படுத்தி தான் உங்களோட நிபந்தனை வரணும். ஸோ எப்படி கொண்டுடலாம்? வேயா ஏஜ் கொஞ்சம் ஏஜ் என்ன அங்க சமன் போட்டுனாங்களே, ஜெஃப்னா சிட்டி ஜெஃப்னாவாக இருக்கணும். ஸோ சிட்டி ஈக்குவல் டு ஜெஃப்னா. ஆனா இங்க சமன் போட்டா ஏஜ் சமன் 15 போட்டா 15 வயதான டேட்டா, 15 வயதான ஆக்கள டேட்டா மட்டும்தான் வரும். ஆனா 15க்கு மேல இல்ல வரணும். ஸோ ஏஜ் கிரேட்டர் தேன் 15. சிம்பிளான ஒரு கோடிங். என்ன செமிகோலன் வேயா ஏஜ் கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு தானே, கிரேட்டர் தேன் 15. 15 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் மட்டும்தான் வரும். பாருங்க, எங்களோட ரெக்கார்ட்ல ஒரிஜினல் ரெக்கார்ட்ல 16 வயசுல 2 பேர் இருந்தவ, 16 வயசுல 2, 15 வயசுல 2. என்ன இப்ப நான் என்டர் பண்ணி பாருங்க, 16 வயது மட்டும்தான் தெரியுது. இந்த 15 வயது 2 பேரையும் வரையில பாருங்க, குமாரும் நியாஸும் இங்க காட்சிப்படுத்தப்படல. ஏனென்றா நியாஸ் நாங்க 15 வயதுக்கு மேலே என்று சொல்லிட்டோம். 15 வயதுக்கு மேலே என்று சொன்னா கட்டாயமாக 15 வயது வரையலாம். பாருங்க, இது மட்டும் வந்துருக்கு. ஸோ இதைத்தான் நாங்க செலக்ட் வேரியன்ட் சொல்றோம். எங்களுடைய ஒரிஜினல். அப்ப நான் என்ன செய்யல, ஒரிஜினல் டேபிள்ல இதை மாற்றல. ஒரிஜினல் டேபிள் அப்படித்தான் இருக்கு. நீங்க வேணும்னா செலக்ட் asterisk டைப் பண்ணி பாருங்க. இப்ப இருக்கு செலக்ட் asterisk, ரைட், ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டைப் பண்ணி பாருங்க. உங்களோட ஒரிஜினல் டேபிள் ஏதாவது மாறி இருக்கான்னு பாருங்க. ஒரிஜினல் டேபிள் அப்படியே இருக்கு. அப்ப இதுல என்ன நடந்திருக்கு? ஒரிஜினல் டேபிள்ல இருக்கிறத நாங்க எடுத்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரிஜினல் டேபிள்ல இருக்கிற டேட்டாவை நாங்க எங்களுக்கு தேவையான டேட்டாவை நாங்கள் அங்கிருந்து ரிட்ரீவ் பண்றோம். இங்கிலீஷ்ல ரிட்ரீவ் பண்றோம்னு சொன்னா அங்கிருந்து மீளப்படுறது. ஆனா ஒரிஜினல் டேபிள்ல மாற்றல. ஒரிஜினல் டேபிள்ல மாற்றேன்னா நாங்கள் அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். அப்டேட் குவெரி ஒன்று இருக்கு, அப்டேட் பண்றது. இப்ப நாங்க அப்டேட் பண்ண ஒரிஜினல் டேபிள்ல இருக்கிறத எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் எடுக்கிறோம்.
ரைட், அதான் செலக்ட் ரைட். அப்ப இப்ப உங்களுக்கு வேற யூஸ் பண்றதுல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இன்னும் வேற முடியல, நாங்க கொஞ்சம் பார்க்க போறோம், கவனிச்சுக்கலாம். ரைட், இப்ப உங்களோட ஒரிஜினல் டேபிள் இதுதான். நாங்க இன்னொரு விடயம் செய்து பார்ப்போம். இப்ப இப்படி பார்ப்போம். இப்ப நான் செய்தன்படி சரி, இப்ப நான் செய்த கொஞ்சம் மாத்துவோமே. இப்ப நான் இப்ப கடைசியா செய்தது 15 வயதுக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேமும் ஏஜும் பார்த்துனாங்க. இப்ப நான் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்போ இதே கேள்வியை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். அப்படின்னா ஏஜ் 15 வயதுக்கு மேலேயாயும் இருக்கணும், அதே மாதிரி அவையின் சிட்டி வந்து ஜெஃப்னாவாயும் இருக்கணும். ரைட், 15 வயதுக்கு மேலே இருக்கணும், அதே மாதிரி அவையின் வயது சிட்டி வந்து ஜெஃப்னாவாயும் இருக்கணும், அவையின் அட்மிஷன் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேமும் ஏஜும் வேணும். சரி, ஏஜ் 15க்கு மேலே இருக்கணும், அதே நேரத்தில் சிட்டி ஜெஃப்னாவா இருக்கணும், இந்த ரெண்டும் திருப்தி செய்யப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், இந்த மூன்றும் வரணும். முழு முழு ரெக்கார்டு, முழு ஃபீல்ட்ஸும் வேண்டாம், ஜெண்டரோ சிட்டியோ வேண்டாம். அல்லது ஓகே முழு எல்லாம் எடுப்பாமே, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எல்லாம் வேணும், எல்லா ஃபீல்டும் வேணும். ஓகே, நான் கொஞ்சம் ஈஸி ஆக்குறதுக்காக சொல்றேன். ஈஸி ஆக்குறேன்டா எழுதுறதை ஈஸி ஆக்குறதுக்காக எல்லா ஃபீல்டும் வேணும். ஆனா எல்லாம் ரெக்கார்டும் வேண்டாம். எப்படியா ரெக்கார்ட் வேணும்னு சொன்னா 15 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஜெஃப்னாவை சிட்டியா கொண்டிருக்கக்கூடிய ஆக்களை எல்லா விவரம் வேணும். யாராவது பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஆக்கள் இருக்கா? முதலே சொன்ன நான் ஒரு உதாரணத்தை வச்சுக்கொண்டு ஸ்டடி பண்ணிடணும். எல்லா உதாரணம் நான் சொல்றதா இருக்கக்கூடாது. முதல் ஸ்டார்ட் லைன் சொல்லுங்க. செலக்ட் asterisk. ஓகே, என்னடா எல்லா ஃபீல்டும் வேணும். ஓகே, அடுத்தது from student. ரைட், from student. ஓகே ரைட், இப்போ என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? ஓகே, where age 15க்கு மேல வரணும். ஓகே, where age greater than 15. where age பெரிது 15. கமா சரி, கமா சிட்டி equal ஜெஃப்னா. சிட்டி equal ஜெஃப்னா. ரைட், சிட்டி ஈக்குவல் ஜெஃப்னா. ரைட், இப்ப கவனிங்க. இப்ப நீங்க கொமா போடுறதுக்குரிய கொமா நீங்க சொல்றதுக்குரிய காரணம் உங்களுக்கு ஐடியா இருக்கு. ஏனண்டா ஏஜ் 15 வரணும், அதே நேரம் சிட்டி ஜெஃப்னாவா இருக்கணும். ஸோ இது ரெண்டும் நடக்கணும். ஏஜ் 15 இருக்கணும், 15 விட பெரிதா இருக்கணும்ன்றது நடக்கணும், சிட்டி ஜெஃப்னாண்டு இருக்கணும்ன்றது நடக்கணும். இது ரெண்டும் நடக்கணும்னு சொன்னா இந்த கிட்டத்தட்ட 2 நிபந்தனை இருக்கப்போ, 2 நிபந்தனையும் இப்ப உண்மையா இருக்கணும், 2 நடக்கணும்டா நீங்க இதுல கமா போடக்கூடாது. கமான்றது இந்த என்ன விதியின்படி இங்க தவறு. எண்ட் சொல்லி ஒரு ஆப்பரேட்டர் பாவிப்பீங்க. எண்டா நாங்க இப்ப லொஜிக் கேட்டதுல பார்த்தோம் தானே, எண்டா 2 மஸ்ட் என்ற மாதிரி தானே இங்கிலீஷ்ல கூட சொல்றோம் தானே, ஏ அண்ட் பி என்றா ஏயும் பியும். ஸோ ஓர் என்று சொன்னா நாங்க சொல்றோம் ஏ அல்லது பி என்று சொல்றோம். என்ன ஒரு சாய்ஸ் மாதிரி, ஏ ஓ பி என்றா இங்கிலீஷ்ல அதின் மீனிங் ஏயா இருக்கலாம் இல்ல பியா இருக்கலாம். ஸோ எண்டா இங்கிலீஷ்ல கூடி அதின் பியோர் மீனிங் மஸ்ட் என்ன ஏயும் பியும். கிட்டத்தட்ட இங்கேயும் அதுக்காக இங்கிலீஷ் மீனிங் அப்படியே நான் கொண்டரே இல்லை, ஆனா உங்களோட ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். எண்டா ரெண்டும் கட்டாயமா நடக்கும். இது ஒரு ஆப்பரேட்டரா எஸ்கியூஎல்ல நாங்க யூஸ் பண்ற ஆப்பரேட்டர். ஸோ எண்ட் போட்டு இப்ப மற்றதை கொடுங்க. என்னது? ஜெண்டர் சிட்டி ஈக்குவல் டு சிங்கிள் கோடுக்கு ஜெஃப். ரைட், இப்ப பிரேக்கெட் போட்டு செமிகோலன். அப்ப திருப்பி இருக்க இந்த லைனை பாருங்க. where age greater than 15. ரைட், அப்ப ஏஜ் பெரிது 15 விட பெரிதா இருக்கணும். அண்ட் ரைட், அண்ட்ன்றது அட் த சேம் டைம் அதோட அல்லது அதோட கூட சிட்டி ஈக்குவல் டு எஃப். அப்ப இப்ப நான் இதுல அண்டர்லைன் பண்ற இவ்வளவு ட்ரூவா இருக்கும் கட்டாயம். இவ்வளவு ட்ரூவா இருந்தா, அதாவது ஏஜ் 15 இருக்கணும், அட் த சேம் டைம் சிட்டி எஃப்னாவா இருக்கும். இது ரெண்டும் ட்ரூவா இருந்தா, நான் சர்க்கிள் பண்ணி இருக்கிற ரெண்டும் ட்ரூவா இருந்தா அது மீனிங் என்னன்னு சொன்னா இந்த டிசிஷன் ஃபுல்லா ட்ரூ ஆகும். இதான் எண்ட். நீங்க படிச்சிருக்கீங்க என் கேட்ல, ரைட், என் கேட்ல ரெண்டும் 1 இருந்தா, ரெண்டும் ட்ரூவா இருந்தா இங்க ட்ரூன்னு சொல்றோம் வெளியீடு. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த பகுதியும் ட்ரூவா இருந்து இந்த பகுதியும் ட்ரூவா இருந்தா அதன் அர்த்தம் இந்த ஹோல் டிசிஷன் ட்ரூவா இருக்கு. அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 2 நிபந்தனை ட்ரூவா இருந்தா
அதுக்கேற்ற மாதிரி இதுவும் ட்ரூ ஆயிருக்கணும், இதுவும் ட்ரூ ஆயிருக்கணும். அப்படிப்பட்ட எல்லாம் டிஸ்பிளே ரைட். இப்ப நாங்கள் ஒரு என்டர் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு. இப்ப பாருங்க, சார் க்ளோசிங் பிராக்கெட் போட்டுருக்கு. எங்க க்ளோசிங் பிரேக் போடுங்க. சரி, ஜெஃப்னாக்கு பக்கம். எஸ். ரைட், நாங்கள் இதுல ஃபுல்லா நீங்க ஒரு க்ளோசிங் ஸ்டார்டிங் பிரேக்கெட்டை போடலாம், அதுல பிரச்சனை இருக்காது. ஸ்டார்ட்ல ஒரு க்ளோசிங் ஸ்டார்டிங் பிரேக்கெட்டை போட்டு விட்டாலும் ஓகே. ரைட், அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், இதுல உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் இருக்கா பாரு. ரைட், உங்களுக்கு கிடைச்ச ஆன்சரை பாருங்க. ஒப்பிட்டு பார்க்கணும், நாங்க செய்தது சரியா பிள்ளையாண்டு இருக்கா பார்க்கணும். இப்ப உங்களுக்கு இதே இதுல பாத்தீங்கன்னா 15 வயசுக்கு மேல வரணும்டா அங்க மேல் ரெக்கார்ட பாருங்க. குமாரும் வந்திருக்கணும், நியாசும் வந்திருக்கணும். சாரி, குமார் வந்திருக்கணும் 15 வயசுக்கு மேல. சாரி, குமார் வரையில அது இல்ல, 15 வயசுக்கு மேல இல்ல. அப்படின்னா பெரேரா வந்திருக்கணும், மீனா வந்திருக்கணும். இந்த 2 பேரும் தான் வந்திருக்கணும். நாங்க கொடுத்தது 15 வயதுக்கு மேல. 15 வயதுக்கு மேலேன்னா 15 வரக்கூடாது இல்ல. 15 வயசுக்கு மேலேன்னா இந்த 2ம் வந்திருக்கோம். ஆனா 2ம் வரையிலேன்னு சொன்னா நாங்கள் அதுல ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறோம். சிட்டி ஜெஃப்னாண்ட் பாருங்க, சிட்டி ஜெஃப்னாண்ட் சொன்னா இதுல யாரு பெரேராண்ட் சிட்டி வந்து கெண்டி. ஸோ அவருடைய இதுல உள்ளடங்கிய இல்ல. மீனாண்ட சிட்டி தான் ஜெஃப்னாவா இருக்கு. ஸோ மீனாண்ட ரெக்கார்ட் மட்டும்தான் வந்திருக்கு. விளங்குது ஐடியா? அப்ப இந்த 2லையும் நீங்கள் இந்த 2ம் சாட்டிஸ்ஃபை பண்ணப்பட்டிருக்க டேட்டா மட்டும். ஏஜும் 15 விட பெரிதா இருக்கணும், சிட்டியும் ஜெஃப்னா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ரெக்கார்ட் இல்லாம வரும். இப்ப வேற வந்திருந்தா அதுவும் வந்திருக்கு. இப்ப நீங்க வேணுமெண்டா இப்ப நான் டைப் பண்ணின இதுல ரைட் செலக்ட் அஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்ப இதுல நீங்க வேணுமெண்டா இப்படி போடும் ஓ 2 போடுற 2 எண்டுக்கு பதிலாக ஓர போடுறேன். யாராவது சொல்லலுமா பிள்ளைகள் என்ன வரும்? என்ன வரும்? மீனா 15 வயசுல இருக்காக்களின் வரும், ஜெஃப்னால இருக்காக்களின் வரும். 15 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களும் வரும், ஜெஃப்னாவை நகரமா கொண்ட ஆக்களும் வரும். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா இதுல 15 வயதுக்கு மேல இப்ப இதுல ஓகே நாங்க என்டர் பண்ணி ஒரு டேட்டா பார்ப்போம். இப்ப நீங்க என்டர் பண்ணினா குமார் வந்திருக்கு. ஆனா உண்மையா பார்த்தா அவருக்கு 15 வயசு வந்திருக்க கூடாது. ஏன்னா நாங்க மேல 15க்கு மேல வருவோம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆனா குமார் 15 வயசா இருந்தாலும் வந்திருக்கிறார். ஏன்? அவருடைய நகரம் சிட்டி ஜெஃப்னா. ரைட், அவருடைய சிட்டி ஜெஃப்னா நாங்க சொல்லியிருக்கிறோம் ஏஜ் 15க்கு மேல இருக்கலாம் அல்லது சிட்டி ஜெஃப்னாவா இருக்கலாம். அப்ப குமாருக்கு வயது 15க்கு மேல இல்ல. சோ அது பிழைச்சிட்டு. ஆனா சிட்டி அவர்கிட்ட ஜெஃப்னா பாருங்க, குமார்ட்ட சிட்டி ஜெஃப்னாவுடைய அவர் வந்துட்டார் பாருங்க. பெரேரா அவர்கிட்ட சிட்டி ஜெஃப்னா இல்ல, கெண்டி. ஆனா அவர் இதுக்குள்ள வந்தக்கூடிய காரணம் அவர்கிட்ட வயது 15 விட கூட 16 வயது வந்துட்டார். மீனாக்கு தான் 2ம் சாதகமா வந்துட்டு பாருங்க. மீனாக்கு வயதும் 15 விட கூடவா இருக்கு, சிட்டியும் ஜெஃப்னாவா இருக்கு. ஸோ மீனாங்களோட நிபந்தனைக்கு சரியாக பொருந்தி இருக்கிறார். ஆனா மெட்டாக்குள்ள வந்திருக்கு. ஆனா யார் விடுபட்டிருக்கிறார் பாருங்க, நியாஸ் விடுபட்டிருக்காரு. ஏன்னா நியாஸுக்கு வயதும் 15 விட கூட இல்லை, சிட்டியும் ஜெஃப்னா இல்லை. 2ம் பிழைச்சபடி அவங்களுக்கு தெரியும். ஓ கேட்ல 2ம் ஃபோல்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ இதுவும் ஃபோல்ஸ் அது வரை இந்த ஐடியா. ஸோ இப்படித்தான் எழுதுறது. அப்ப செலக்ட் குவெரின்ற ஒரு ஆரம்பம் பார்த்துருக்கோம். இன்னும் செலக்ட் குவெரியில கனவிடயங்கள் இருக்கு. வித்தியாசமான என்ன கொமாண்ட்ஸ் டிசிஷனை நாங்கள் கொடுத்து நாங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இது மிக ஈஸி. என்ன நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா எஸ்கியூஎல் மிக ஈஸி, ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க ஒரு கொஞ்சம் திங்கிங் இருக்கணும், கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா யோசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்துன்னு சொன்னா எஸ்கியூஎல் மிக ஈஸியாக வரும். ரைட், அப்ப இன்னும் நாங்க படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. மீதமான விடயங்களை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப இதை ஒரு திருப்பி பாருங்க. ஒவ்வொரு கிளாஸும் செய்யறதுக்கு முதல் அதுக்கு முன்னுள்ள கிளாஸின் அந்த என்ன ஸ்கில் அந்த அதுல நாங்கள் படிச்ச விடயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா தான் எஸ்கியூஎல் செய்யலாம். சில பாடங்களுக்கு அது பொருந்தாட்டியும் எஸ்கியூஎலுக்கு கட்டாயமா அது இந்த தொடர்ச்சி தான் அடுத்த கிளாஸ் உள்ள வரும். அப்ப நீங்க அதை மறந்துட்டீங்கன்னு சொன்னா புதிதாக செய்யக்க உங்களுக்கு கடினமா இருக்கும். ரைட், அப்ப இந்த அளவில் இன்றைய கிளாஸ் நிறுத்துவோம். அடுத்த வகுப்புல சந்திப்போம். ரைட், ஓகே, தேங்க்யூ.